பாஜக பொறுப்புகள் இருந்து அண்ணாமலை விலகி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இவர் கடைசி வரைக்கும் ஓட ஓட விரட்டணும். அண்ணாமலை எங்கேயுமே நிக்க விடக்கூடாது. இவன் இருந்தான்னா நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவரு மனசுல நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓட ஓட அடிக்கிறாரு. அடிச்சு ஓடுறாரு. அதுல முதல் கட்டம் தான் தலைவர் பதவியில தூக்கி போட்டது. இப்போ எதுலையுமே பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு தான் இப்போ இந்த பதவி நீங்க சொன்னீங்கல்ல வெளியேறினாரு அப்படின்னு சொல்லி. இது முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தம் தான். அவங்க ஒய்ஃபு ப்ரெஷர், இவ்வளவு தூரம் வளர்த்துனீங்க, இது பண்ணீங்க, தனிக்கட்சி ஆரம்பிங்க. தனிக்கட்சி கூட பேரு கூட தமிழ்நாடு பாஜக, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆமா, அந்த மாதிரி தமிழ்நாடு பாஜக அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடியெல்லாம் ரெடி பண்ணி அது காவி கொடி இதெல்லாம் போட்டுட்டு இப்போ அதே ரூபத்தில் கொண்டு போய் நம்ம கட்சி ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத அவரோட அஜெண்டாவாக இருந்துச்சு. திரு அண்ணாமலை தாவேக்கால இணைய போறாருன்ற மாதிரியான செய்திகள்லாம் உலா வருது. அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவும் போயிட்டு இருக்கா? விஜய் உருவாக்கமே அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை தான் விஜய் உருவாக்குனார். இப்போ எல்லாம் சோர்ந்து கிடந்த எல்லாத்தையுமே தட்டி எழுப்புனது யாரு? அண்ணாமலை. தம்பி, நீ செஞ்சது சரியில்லை, டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறது இல்லை, உனக்கு ஏற்கனவே 2-3 கார்ல இறக்குமதி செஞ்சதுல அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் அது எதுன்ட்டெல்லாம் நீங்க வரி கட்டல, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொன்னேன். இல்ல பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது என்ன ஆகும்? இப்போ விஜயும் கைக்கு வந்துவாரு. தமிழக கழக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்னும் நம்மிடையே மூத்த பத்திரிகை நாச்சி செல்வா சார் அறிஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். பாஜக பொறுப்புகள் இருந்து அண்ணாமலை விலகி இருக்காரு. அவர் சொந்தமா விருப்பப்பட்டு நான் விலகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காரு சார். ஏன்னா அண்ணாமலை மீது நிறைய விமர்சனங்கள் அவர் பாஜக தலைவர்ல இருந்து இறக்கப்பட்டதுக்கு பிறகு பல விமர்சனங்கள் அவர் மீது எழுந்துருச்சு. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் விலகி இருக்காரு? அண்ணாமலை அப்படின்னாவே அந்த கடந்த 2-3 ஆண்டுகளாகவும் சொன்னோம்னா ஒரு அடாவடி அரசியல்வாதி, சும்மா அராஜக அரசியல்வாதி, அப்படி அந்த மாதிரி தான் பேர் எடுத்துருக்காரு. சும்மா அமைதியாக போயிட்டு இருக்காரு, தென்றலாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு புயல் அடிக்கிற ஒரு அரசியல்வாதி, அடாவடி செய்யக்கூடியவர், எதுவுமே அடித்து பேசக்கூடியவர் அப்படின்ட்டு அவங்க தரப்பில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு 2 முகம் இருக்குது. ஒன்று இந்த போலீஸ் முகம் ஒன்று இருக்குது, 2வது அரசியல் முகம் இருக்குது. யாரை நமக்கு பயங்காட்டி ஒருத்தனை மிரட்டி ஒருத்தர் பணிய வைக்கணும், ஒரு பணத்தால் அடிக்கணும் அப்படின்னா அந்த போலீஸ் முகத்தை காட்டுவார். 2 முகம் அண்ணாமலை அப்படிங்கிறத என்னோட டைட்டிலாக இருக்குது. இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுறது, டீலிங் பேசுறது, சார் இந்த மாதிரி இருக்குது சார், அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு போகிறது, கமலாலயத்துக்குள்ளே போகிறது. அப்போ அவருக்கு எதிராக அந்த கமலாலயத்துக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத, ஏன்னா சீஃப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட் இந்த 2 முகத்தை வச்சு தான் ட்ராவல் பண்ணார். கடந்த 2 ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி ஒரு வகையில் அவர் பாராட்டலாம், ஒரு வகையில் என்ன இந்த இப்படியே 12 ஒரு லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து இவ்வளவு தூரம் 5000 கோடி 6000 கோடி 10,000 கோடி வரைக்கும் இவர் சம்பாரிச்சிட்டாரே அப்படின்ட்டு பிரமிப்பாக எல்லாம் சொல்கிறாங்க. அவர் உண்மை கூட அது. ஆனால் சொல்கிறவங்களை இதன வரைக்கும் அவர் கேஸ் போடல. அது தொட்டோம்னா எல்லா கேஸையும் நான் போடுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஆரம்பத்தில் திமுக மேலே ஒரு வெட்டியாக கேஸ் போட்டு இவர் கவர்னர்கிட்ட கூட கொடுத்தாரு. இது ஒரு மிரட்டல் பாயிண்ட் தான். அதில் சில மிரட்டல்கள் சில அமைச்சர்கள் மேலெல்லாம் மிரட்டல் பண்ணி வச்சு சில டீலிங்கெல்லாம் பண்ணி பணத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த கட்சி அதை வாபஸ் வாங்கினதாக ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ 2வது ஏடிஎம்கேல அவருக்கு கொடுக்கப்பட்ட லாஜிக்காக என்ன கேட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர் கூமிட்ட, அவர் எதுக்குமே லாக்கி இல்லை, ஒரு அரசியல் தெரியாது, தற்குறி அப்படின்னு தற்குறின்னு முதல் பேர் வச்சது அவரு தான் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 முகமாக அப்படி போகிறாரு. இப்படி ஒரு முகம் அப்படி ஒரு முகம் அப்படின்னு போகிறபோது இந்த போலீஸ் முகத்தில் அவர் சீட்டி அடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ஓங்கி அடிச்சுக்கிறது. இதை தாங்க முடியாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவர் கடைசி வரைக்கும் ஓட ஓட விரட்டணும். அண்ணாமலையை எங்கேயுமே நிற்க விடக்கூடாது, இவன் இருந்தான்னா நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவரு மனசில் நினச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓட ஓட அடிக்கிறாரு. அடிச்சு ஓடுறாரு. அதுல முதல் கட்டம் தான் தலைவர் பதவியில தூக்கி போட்டது. கூடவே உட்கார வச்சுட்டான். அவன் அதாவது கறி பூசி கூட உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சபையில அன்னைக்கு ஏப்ரல் அந்த மாதிரி டைம்ல முதல் உட்கார்ந்துரு இல்லையா, இந்த அமித்ஷா அந்த கூட்டத்துல அப்போ உட்கார்றாங்க. அப்பவே முடிவு பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி, இவர் இருந்தாருன்னா நமக்கு அரசியல்ல கெடுபடி எல்லாம் போயிரு, பிரச்சனை எல்லாம் போயிரு, நமக்கு எதிர்காலத்துல ரொம்ப இதா இருக்கு, இவரை விரட்டக்கூடிய முதல் லிஸ்ட்ல இதை ஒரு ஆளு அப்படின்ட்டு இருந்தாரு. அப்புறம் டிடிவி தினகரன் இருந்தார், சசிகலா இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க. இதில் 4 பேர்த்தையுமே மிரட்டிகிட்டே இருந்தார் அண்ணாமலை மிரட்டினாரு, சசிகலா உள்பட எல்லாத்தையும் மிரட்டிகிட்டே இருந்தார். இதில் பெரிய கொடிய விஷம் யாருன்னு கேட்டோன்னா அண்ணாமலை அப்படிங்கன்னு எடப்பாடி தரப்பு.
இப்போ எதுலேயுமே பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு தான் இப்போ வந்து இப்போ இந்த பதவி நீங்கள் சொன்னீங்களா வெளியேறினாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தம் தான். இந்த பதவியில் இருந்தாருன்னு இவருக்கு ஆபத்து ஒன்று. ரெண்டாவது வந்து நயினார் நாகேந்திரன் தலைவர் இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் முதல் கட்சி பாஸ் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தவர். ரெண்டு பேருக்கு பாண்டிங் நல்லா இருக்குது. அதனால் அவர் சொல்கிறத அவர் கேட்குறாரு ரெண்டு பேர்த்துக்குமே. அதனால் வந்து அண்ணாமலையை முடிச்சுக்கிட்டணும் அப்படிங்கிறதா முடிவு. ரெண்டாவது அண்ணாமலை எடுத்த விஸ்வரூபங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை கொண்டு வரணும். விஜய் தான் நமக்கு மெயின் ஆஃப் ஆல். விஜய் இந்த அரசியலில் கொண்டு வந்துட்டோம்னா இப்போ வந்து ஏடிஎம்கே வீழ்த்திடலாம், டிஎம்கேவும் அதில் மங்கி போயிடும். இப்போ நான் புது அரசியல் கொண்டு வரல தமிழ்நாட்டில், இவரை வச்சு அப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவரோட அஜெண்டா. இதை வந்து அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி. இதை வந்து பாதிக்கப்படுறது, அண்ணாமலையால் பாதிக்கப்படுறது முதல் ஆள் எடப்பாடி பழனிசாமி. அதனோட உணர்ந்ததை வந்து இன்னைக்கும் அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து ஓட வச்சுட்டு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது இப்போ நான் ரெண்டாவது முகம் இருக்குன்னு சொன்னார்ல, 10,000 கோடி சம்பாரிச்சிட்டாரு. லிஸ்டட் கம்பெனி வந்து 12 கம்பெனி இருக்குது, தன்னோட மனைவி பேரில் இருக்குது, மச்சான் பேரில் இருக்குது, ஃப்ரெண்டுக்கு பேரில் இருக்குது, அதெல்லாமே வெளியிட்டுச்சு. இடி வந்து சில சமூக வலைதளங்களில் அவங்க பேரவே வச்சு வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்சி அவங்க ஒய்ஃபு வந்து ப்ரெஷர் இவ்வளோ தூரம் வளர்த்துனீங்க, இது பண்ணீங்க, தனி கட்சி ஆரம்பிங்க. தனி கட்சி கூட பேர் கூட தமிழ்நாடு பாஜக, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆமாம், அந்த மாதிரி தமிழ்நாடு பாஜக அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடியெல்லாம் ரெடி பண்ணி அது காவி கொடி இதெல்லாம் போட்டுவிட்டு இப்போ அதே ரூபத்தில் கொண்டு போய் நம்ம கட்சி ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத அவரோட அஜெண்டாவாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க மேலிடத்துல பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி நீ அப்படிக்கு செஞ்சீங்கன்னா உன்னை வந்து அடுத்த நிமிஷம் ஜெயிலில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு சிம்பாலிக்கெலாம் சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு 42 வயசு 43 வயசில் இருக்கிற போது இப்போ கட்சி ஆரம்பித்தா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அது பூஸ்டப்பை வந்து அவங்களுக்கு இடையில இது வந்து சோழியாட்டம்ல புளிக்கு போட்டு அப்படி போட்டோம்னா எப்படியா இருக்குது சதுரங்காட்டங்கிறது தான். இந்த அரசியல் நிலவரமே அப்படி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வீழ்த்துறது. அதில் ஒவ்வொருத்தர் வீழ்த்தினா தான் வந்து எதிராளி வீழ்த்தினா தான் இப்போ இவர் நிற்க முடியும். எடப்பாடிக்கு வீழ்த்துறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி வந்து அவர் அந்த சோழிங்காட்டத்தில் வந்து அவரை வீழ்த்திட்டாரு. அதனால அந்த பதவி அவர் லாஸ் ஆகிறாரு. அவங்க அப்பா உடம்பு சரியில்லைங்கிறத வந்து சும்மா அதெல்லாம் சப்பக்கட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன அந்த பிஸ்னஸ்லாம் கவனிச்சிக்க போகிறாரு, அதனால தான் வந்து அரசியலேருந்து இந்த மாதிரி பொறுப்புகள்லேருந்து அவர் வந்து விலகி இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவருக்கான அதிகாரம் வந்து தமிழ்நாடு பாஜக அவருக்கு கொடுக்கப்படல, அவருக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படல அப்படின்றதுனால வந்து ஒரு விரக்தியில் அவர் வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்குது சார். அதாவது கமலாலயத்தில் இவர் வந்து தலைவராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவருக்கு தனி ரூம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் முன்னாள் தலைவர் அப்படி இருக்கிற தலைவர் வந்து செயலாளர் அவங்களுக்கெல்லாம் ரூம் இருக்குது. இவர் வந்தோமே இவர் ஆள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கமாண்டிங்காக சொன்னவர். அண்ணாமலை கிட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கமாண்டிங் பவர் இருக்குது. போலீஸ் முகமந்திரப்போ ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவனை வந்து அழைச்சிடணும். பிளாக்மெயில் அரசியல் தான் அதிகமாக அண்ணாமலை பண்ணிடுது. இது அவர் வழக்கு போட்டாலும் சரி இது பண்ணாலும் சரி அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பிளாக்மெயில் அரசியல் தான் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்களை நிறைய பேருக்கு பிளாக்மெயில், ஒரு 2-3 பேருக்கு பிளாக்மெயில் பண்ணி பெரிய அமௌண்டெல்லாம் வாங்கினாரு. அதன் மூலமாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இவருக்கு வந்து இடியில் ஆள் இருப்பாங்க, எனக்கு வேணும் சும்மா சோர்ஸ்க்காக கேட்கணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இப்போ இங்கே பார்த்து இவர்கிட்ட ஓட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரெல்லாம் வந்திருக்குங்க, அதனால் நான் வந்து இதை வந்து ஃப்ளட்ஜ் பண்ணுவேன், ஒன்றா கேஸ் போடுவேன், இல்லைன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், புகார் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் இழுக்கிற போது அவன் செய்வான். 3வது டைம் பேசிட்டு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்துடலாம் வாங்க அப்படின்ட்டு. அந்த செட்டில்மெண்ட்டில் அதே பாலிசி தான். இது வந்து போலீஸ் என்கொயரி மாதிரி தான். அவர் ஐபிஎஸ் அதிகாரி இல்லை, அதே லாஜிக்கில் தான் போகிறார் அவர். ஸோ அதன் அடிப்படையில் வந்து மிரட்டி ஒரு 2-3 அமைச்சர்கிட்ட கூட வாங்கிட்டார். அது பெரிய அமௌண்ட் தான். இந்த பிளாக் இவர் குறுகிய காலத்தில் அதிக அளவுக்கு அபிரீத வளர்ச்சின்னா பணத்தில் இவர் தான் கெட்டிக்காரர். ஆனால் வேற சமூகத்திலிருந்தோ இல்லை வேற ஆளுகளோ இப்படியெல்லாம் பண்ண உடனே பிடிச்சிருவாங்க. ஏன் வந்து பாஜக இவர் வளர விட்டுச்சு அப்படின்னு தெரியல. இவர் ஒரு பிரபாகண்டமாக வந்து நம்ம கட்சிக்கு ஒரு ஐக்கானாக இருப்பார் அப்படிங்கிற ரீதியில் வளர்த்து விட்டாங்களா, இல்லை இவர் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்து விட்டாங்களா, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நம்ப முடியாது. இன்னைக்கு வரைக்கும் வந்து இவர் படம் எடுத்த பாம்பா வந்து பழனிசாமிக்கு முன்னாடி நில்லு அப்படிங்கிறது கூட வச்சிருக்கலாம், இப்படி கூட நெல் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸோட தந்திரமெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் நம்ம அழிச்சா தான் நம்ம வர முடியும்னு சொல்லிட்டு பிஜேபி போயிட்டு இருக்காங்க. அந்த டிராவலில் இவங்க வந்து அண்ணாமலை வளர்த்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை விஜய் வளர்த்து விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே
ஆர்எஸ்எஸ் சார்ந்த பத்திரிகைகளும் சரி, இல்லை ஆர்எஸ்எஸோட ஆட்களும் சரி, இல்லை அதுக்கு சம்மந்தமாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்களும் சரி, இன்னைக்கு வரைக்குமே பிரபுகாண்டம் பண்ணுறது இவரு விஜய் படத்தை பெருசாக போட்டு சில பத்திரிகைகளை வெளியிட்டு டெய்லி வெளியிடுறாங்க. அப்போ விஜய் யாரு? விஜய் யார்? உன் ஆளு தானே. பிஜேபியோட பி டீமுங்கிறது வந்து நல்லாவே தெளிவாக தெரியுது. இது வந்து திமுக தெரியாமல் இல்லை, திமுகவுக்கு அறியாமல் இல்லை, எல்லாமே தெரியுது. ஏன்னா இப்போ வந்து 41 பேர் வந்து அங்கே கொண்டு போட்டு நீ வந்து உட்காந்துருக்கிய, உன்னை வந்து அசால்ட்டாக விட்டுருப்பாங்களா? சிபிஐ கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். சிபிஐ கேஸ் போட்டதாரு அங்கே 2 பொதுமக்கள் 2 பேர் போட்டாங்க, அதெல்லாம் ஆள் வச்சு போட்டாங்க, ஒன்றும் செட் ஆகலை. ஆனால் அவங்க வந்து போட்டதாருன்னா கரூர் முன்னாள் அமைச்சர் விஜய் பாஸ்கர் அவர் போட்ட கேஸில் தான் அங்கே நின்றுச்சு. அவர் தான் நின்னாங்க. இது வந்து நிறைய ஊடகங்களோ இல்லை செய்தி நிறுவனங்களோ எதுவுமே இதெல்லாம் பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஏன் போட்டு இவ்வளோ தூரம் போட்டதுனால தான் அங்கே சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க. சாதாரணமாக இருந்திருந்தா விஜய் வந்து எப்போவோ அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருக்கலாம். அப்போ விஜய் வந்து கான்ட்ரவர்ஸாக பேச விட்டேக்கிறாங்க. ஏன் விடுறாங்க? ஒன்று, இந்த ஜனநாயகம் படத்தை ஏன் இன்னும் வெளியிடலை? ஏன் பேச வச்சுட்டே பேசும் பொருளாகவே இருக்குது. அவரு பேச மாட்டார். விஜய் வந்து பேச தெரியாது. 4 வார்த்தை லைனாக ஒழுங்காக கண்டினியூஸாக பேச தெரியாது. அரசியல் லைவில் வந்து பேச தெரியாது, சொல்ல தெரியாது, கொள்கை ரீதியாக பேச தெரியாது, பிரச்சாரம் பண்ண தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூத்தாடி அப்படிங்கிறவங்கள அதை எடுத்துமே அதான் வரும். மற்ற எம்ஜிஆர் தலைவராக இருந்தாருன்னா மற்ற லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா சில விஷயங்கள் பேசுவாங்க. இவர் எங்கே பார்த்தாலும் ஆட்டமாக ஆடுறாரு, ஓட்டமாக ஓடுறாரு, இதே விளையாட்டு இருக்குது, இந்த கட்டு கட்டிக்கிறாரு. அப்போ நீங்கள் முழுக்க கூத்தாடி தான். அரசியலுக்கு வந்த அப்புறம் கூட நீ அரசியல்வாதி ஆகலை, முழுக்க நீ கூத்தாடி தான் 100% அப்படிங்கிறதா இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக காட்டுது. சார் அதே மாதிரி வந்து திரு அண்ணாமலை தாவேக்கால இணைய போறாருன்ற மாதிரியான செய்திகள்லாம் உலா வருது. அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவும் போயிட்டு இருக்கா? விஜய் வந்து உருவாக்குமே அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை தான் விஜய் உருவாக்குனாரு. இப்போ வந்து எல்லாம் சோர்ந்து கிடந்த எல்லாத்தையுமே தட்டி எழுப்புனது யாரு? அண்ணாமலை. அதுக்கு காரணம் வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில். நீங்கள் வந்து என்ன வேணாலும் கூட்டணி அமைச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பணம் கையில் இருக்குது, பவர் கையில் இருக்குது, அப்போ பூந்து விளையாடு அப்படிங்கிறது அண்ணாமலை ஆட்டம். அப்போ எல்லாத்தையும் மிரட்டுறது. போய் டிடிவி தினகரன் சார், நீ என்ன சார், நீங்கள் காப்பி போச சட்டம் உங்கள் மேலே இருக்குது சார், நீங்கள் வரீங்களா இல்லையா, நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வந்து டைம்லாம் எடுத்துக்கூடாது சார், இப்படி பண்ணால் தான் நமக்கு கட்சி நடத்த முடியும், ஆட்சி நடத்த முடியும், நான் சொன்னோம்னா தமிழ்நாட்டவே நம்ம லெவல் கொண்டு வந்துடல சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற போது, இல்லைன்னா நான் அந்த கேஸ் தட்டி எழுப்புது சார், நான் என்ன செய்வார் அவர் டிடிவி? சரிண்ணே நான் பார்த்துக்குறேண்ணே அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு ஓடி வந்துடுவார். அவர் இப்படி திரும்ப, தம்பி நீ வந்து செஞ்சது சரியில்லை, டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறது இல்லை, உனக்கு ஏற்கனவே 2-3 காரில் வந்து இறக்குமதி செஞ்சதில் வந்து அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸு அது இதுன்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வரி கட்டலை, உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை பார்த்துட்டு இது பண்ணிக்கலாண்ணா அப்படிங்கிற போது என்ன ஆகும்? இப்போது விஜயும் கைக்கு வந்துடுவார். இப்போ வந்து நம்ம ஒரு விஜய் மையமாக வச்சு, விஜய் ஒரு ஐக்கான், டிடிவி தினகரன், அண்ணாமலை, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வச்சு இதுக்கு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை அழிக்கணும், திமுகவை அழிக்கணும், 1-2 ஏதோ ஒன்று அழிக்கணும். இது வந்து இதுக்கு யார் கிளாஸ்ன்னா ஏடிமிகே லாஸ், ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே அழிக்கணும். இதுக்கு மேலே எஜமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி பிஜேபி. இன்னும் என்னமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறதான். இப்போ வந்து அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு சாதாரண ஆள் தான். சாதாரண ஐபிஎஸ்லேருந்து வெளியே வந்தவர், ரிட்டையர்டு, அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வந்தவர். இது ஏன் உருவாக்குறாங்க இவ்வளோ பெரிய ஆளாக அவரை அப்படிங்கிறது இப்போது மிகப்பெரிய கேள்வி. அவர் உருவாக்கின ஒரு ஆள் இப்போது இது வீதியில் ஒரு ரவுடி உருவாக்குறான்னு 4 பேர்த்து அடிச்சிட்டான்னு அவன் பெரிய ரவுடின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் 4 பேர் தலைவர்களை உருவாக்கி பேசிக்கிட்டாருன்னா இவர் பெரிய தலைவர் ஆகிட்டார். இப்போ அது மாதிரி தான் அண்ணாமலையை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் பிஜேபி வந்து ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது தான். அண்ணாமலை பேச வைக்கிறாங்க. ஏன் ஸ்டேட் லீடர் வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கிறாங்களே, ஏன் அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை? இவர் அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது மற்றவங்க யாராவது பேச விட்டாரா? வானதி சீனிவாஸ் பேசினா கூட அந்த அம்மாவும் அப்படியே முறைப்பார் பார்த்துட்டு, தமிழிசை பேசினா கூட அப்படியே பார்த்து முறைப்பார், பொன் ராதாகிருஷ்ணன் பேசினா கூட அப்படியே முறைப்பார். இப்படி எல்லாத்தையும் முறைச்சிட்டு இருந்தவர் இவர் தலைவராக வந்ததுக்கப்புறம், நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்தது, இவர் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அண்ணாமலை? அப்போ உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ உனக்கு வந்து தக்காளி சட்னி, எனக்கு வந்து ரத்தம் அப்படிங்கிறது கணக்கா? இதானே இது? அப்போ அண்ணாமலை வந்து ஒரு ரவுடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி தலைவர். அப்படித்தான் எல்லாத்தையும் மிரட்டி வச்சு அப்படித்தான் பார்க்குறாங்க. அண்ணாமலை ஒரு ரவுடி அரசியல் பண்ணி, அராஜக அரசியல் பண்ணி கூட்டத்தை கலைச்சி ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறத மாயை உருவாக்குறத தடுத்து நிறுத்தணும். புதுசாக ஒரு தலைவர்களை யாராவது உருவாக்கணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் செய்ய அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸோட திட்டம். அதன் அடிப்படையில் அவர் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இன்னொரு புறம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது. காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து திமுக அதுக்கெலாம் உடன்படலை, 20 சீட்டு இல்லை 25 சீட் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து விடாப்படியாக இருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது. என்ன மாதிரி போயிட்டுருக்கு சார் நிலைமை? ஆமாம், இது வந்து பெருசாக திமுக ஆரம்பத்தில் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆரம்பத்தில் என்னென்னு பார்த்துட்டு ஏதோ அப்படிங்கிற மாதிரி சரி பேசினா சரியாயிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அது வேண்டிட்டு இருந்தாங்க. ஆனால் விஷயம் பெருசாகத்தான் அவங்களுக்கு உணர ஆரம்பித்தாங்க. என்னடா திடீர்னு இது மாதிரி பேச்செல்லாம் போயிட்டுருக்கு, என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அப்போ தான் வந்து பார்லிமெண்ட் தலைவர் கனிமொழியை வந்து அங்கே பேச்சுவார்த்தை ராகுல் காந்தி பார்த்து பேசுகிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது எது தெரியுமா அப்படிங்கிற சரி இவங்க அவங்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது இங்கெல்லாம் கில்மாலாம் வேலையில் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு. ஏன்னா வந்து ராகுல் மீட் பண்ணல, மீட் பண்ணுற அவர் விரும்பல அப்படிங்கிறது தகவல். அவர் பார்த்தாரு, ஒரு 2 நிமிஷம் பார்த்து நீங்கள் அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோனியா கிட்ட தான் பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போயிருக்கு. இது வந்து அங்கே டெல்லி நிலவர தகவல். அதன் அடிப்படையில் வந்து சோனியா காந்தி கிட்ட மட்டும் பேசிட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா விஜய். இப்போ விஜய் காட்டி தான், அதுவும் ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து காமெடி பீஸ் வருவாங்க. அந்த காமெடி பீஸ் காட்டி இந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான், காமெடி பிம்பம் தான் விஜய். அப்படி உருவாக்குனதில் வந்து விஜய் வந்து நாங்கள் வந்து அங்கே போகிறோம், எங்களுக்கு வந்து மினிஸ்டர் தர்றாரு, 60 சீட்டு தர்றாரு, அப்புறம் மினிஸ்டர் ஒரு 6-7 பேர் தர்றாங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வீசி இங்கே வந்து 25 சீட்லேருந்து 41 சீட் வரைக்கும் பேசினதாக, 41 சீட் வரைக்கும் பேசி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்னதாகவும் அங்கே தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது இல்லையா, 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அதன் அடிப்படையில் வந்து இவங்களும் பேச்சுவார்த்தை போனாங்க அப்படிங்கிறதால உண்மை. ஆனால் இப்போ என்னென்னா சீட்டு அதிகப்படுத்துறதுக்கு விஜய் காரணம் காட்டி பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் வந்து தனக்கு வந்து காங்கிரஸ் கூட வந்துடும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் யோசிக்க வச்சுட்டு இருந்தவங்கள நம்ப வச்சுட்டாங்க. அது யார் நம்ப வச்சது? பிகைண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் யாரு? பிஜேபி. இப்போ விஜய் யாரு? பிஜேபி. அதனால வந்து அங்கிருந்து கலண்டு வந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம்ல, ஈஸியாக அடிச்சு உள்ளே போகலாம்ல. அப்படிக்கு காங்கிரஸ் விஜய் கூட வந்துருச்சுன்னா திமுக அங்கே வீக்னஸ் ஆகிடும். அப்போ சில விஷயங்கள் நம்ம ஈஸியாக நடக்கிற மாதிரி பண்ணலாம். அப்போ கணக்கு என்ன ஆகும், இப்போ ஏடிஎம்கே ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்போ வந்து நம்ம இங்கே சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிஜேபியும் அந்த ஒரு அடிப்படையில். ஆமாம், அப்போ வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்து களத்து மேலே வந்து கத்திக்கு தொங்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு, அது மட்டும் உறுதி. ஏன்னா இன்னைக்கு வந்து தினகரனை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், தினகரனை வந்து அவருக்கு ஈக்குவலாக வளர்த்தி வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ வந்து வர்ற ராஜ்யசபா சீட்டு 2 சீட் இருக்குது, அதில் வந்து தினகரனுக்கு ஒரு சீட் கொடுக்கறதாகவும் அன்புமணிக்கு ஒரு சீட் கொடுக்கறதாகவும் தகவல். அன்புமணி வந்து ஏற்கனவே வந்து சில டீலிங்கெலாம் பேசி அதை முடிச்சிட்டாரு, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி ஒன்று. இவர் வந்து என்னென்னா டிடிவி தினகரனுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு அப்படியே பிஜேபி கூட பேசி மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்து, அப்போ எதிர்காலத்தில் வந்து நீங்கள் கட்சியை அமமுக வந்து அதிமுக கூட இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடாது, அதை வீழ்த்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி கூட வந்துட்டே வந்து குளிப்பறிச்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபி. ஸோ வந்து இதுக்கெல்லாம் வழி விடுவாங்களா அப்படிங்கிறது வந்து டாலர் கொஸ்டின் தான், $1 மில்லியன் கொஸ்டின் தான். நீ போக அது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும் சார். இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அது வந்து காங்கிரஸ்க்கு தானே பேரிழப்பாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படலை அப்படின்ற ஒரு நிலைமையில தானே இருக்குது. காங்கிரஸ் வந்து கோக்ரேஜ்னு தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து என்றைக்குமே அழியாது, அது எங்கொரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து கரப்பாம்பூச்சி எப்படி வந்து உலகம் தோற்றதுலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து காங்கிரஸும் வந்து என்றைக்குமே அழியாது அப்படிங்கிற ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் பற்றி எப்பவுமே பேசுவாங்க பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுங்கிறது வந்து ஒரு விஜய்க்கு ஒரு முதுகு மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஆள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது காங்கிரஸ்னால வந்து திமுகவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை திமுகனால எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து 2 பேரும் மாற்றி பேசிட்டா கூட 2 பேரும் இணைஞ்சிருந்தா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து நேச்சர் கூட்டணிப்பாங்க. இப்போ இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்போது யாரை நீங்கள் வந்து ஸ்டேட்டில் நம்புவீங்க? திமுக தான் நம்பி ஆகணும். திமுக தானே உங்கள் கூட்டணி, 40 சீட் உங்களுக்கு அவங்க தானே அடிச்சு தருவாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து 40 சீட்டோட வந்து நீங்கள் அங்கேருந்து தேவையான உங்களுக்கு பார்லிமெண்ட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு இங்கேருந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ வந்து அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க.
அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம வந்து திமுகனால தான் நமக்கு நாளைக்கு கட்சியில் இருப்பார், இல்லைன்னா சினிமாவுக்கு நடிக்க ஓடிடுவார், இவரை நம்பி எப்படி நம்ம அரசியல் பண்ணுறது அப்படிங்கிற அது சாதாரண ஆளுக்கு அப்படி தோன்ற போது அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி நடத்துறவர்களுக்கு ராகுல் காந்திக்கோ இல்லை சோனியாவுக்கோ தெரியாமல் இருக்காது. அதனால் சும்மா இடையில வந்துட்டு எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கட்சி அரசியல் பாரம்பரியம் அப்படிங்கிறத நான் 75 ஆண்டு கால கட்சி திமுக, 100 ஆண்டு கால கட்சி காங்கிரஸ். அப்போது இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 2 வருஷம் கூட ஆகலை, அந்த பையன் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறான், இவனை நம்பி எப்படி போகிறது, விசில் அடிச்சாங்க கூட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கடைசியில் சபையில் வந்து முடிவு பண்ணுற போது திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அந்த பையனெல்லாம் வேணாப்பா ஒதுக்கிடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் பெரிய மனுஷத்தன்மை, அப்படி தான் போயிட்டு இருக்கும். சும்மா சில்லு வண்டுகள் பேசுறது இதெல்லாம் இதை வந்து டெய்லி வந்து பேப்பருக்கு எழுதுறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஊடகங்களுக்கும் அது பேசுறதுக்கும் கூட நல்லா இருக்குது. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போ வெளியேற வாய்ப்பு இருக்குது சார், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு? ஃபஸ்ட்டு கட்டம் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. இப்போ டெல்லியிலேருந்து அவங்க ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்களாம் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கட்டம் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை முடிச்சுக்குவாங்க. நீ வர்றதுக்கு ஒன்றும் டைம் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சென்ற டைம் வந்து அவன் மே மாதம் எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் இந்த தடவை ஏப்ரல்லேயே எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. எல்லா கட்சியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஏப்ரல் 2வது வாரத்தில் வந்து எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து மார்ச்லேயே அடுத்த மாதமே உங்களுக்கு மிடில் முதல் வாரமோ 2வது வாரமோ மார்ச்சில் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து 30 நாள் இருக்குது டைமு. இந்த காலகட்டத்தில் வந்து எப்போ வேணாலும் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஏன்னா 8ஆம் தேதி அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு விருப்ப மனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவிலையும். ஸோ வந்து காலம் நெருங்கிருச்சுன்னு தான் பார்க்கணும். இது ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ஒரு தகவல். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.